வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி SSS ரேடிஷ். என்னடா பேரே விசித்திரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. முள்ளங்கியில் புளிப்பாக இனிப்பாக காரமாக ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 முள்ளங்கியை கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்புக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஜீரகம் கரெக்டாக உங்களுக்கு பொரியும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் தவிர நம்ம கொஞ்சம் மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதே எண்ணெயில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தேப்லா கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் தேப்லா கூட தான் சர்வ் பண்ணேன். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். முள்ளங்கிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்க்கு வச்சுட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு முள்ளங்கியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா முள்ளங்கியை கொஞ்சமாக தண்ணி விடும். முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நான் கரைச்சிட்டு இந்த முள்ளங்கி கூட சேர்த்துக்கிறேன். ஸோ புளிப்புக்கு நான் புளி சேர்த்துருக்கேன், இனிப்புக்கு வெல்லம் சேர்க்க போகிறேன், காரத்துக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போயிடும். அடுத்ததாக நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். 1/3 அளவுக்கு வெள்ளத்தை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கி மிக்சரில் சேர்த்துருங்க. இந்த மிக்சர் நல்லா கொதித்து கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு முள்ளங்கியோடு சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு உங்களுக்கு புளி இஞ்சி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சப்பாத்தி தோசை கூட சர்வ் பண்ணலாம். டைம் இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குவிக்கான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட முள்ளங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதை முள்ளங்கியில் பண்ணியிருக்கீங்கன்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.